தடுக்க முடியாது. பழிவாங்கும் எண்ணம் தங்கள் புத்தியை பறித்துவிட்டது, தங்கள் வளர்ச்சியை பறித்துவிட்டது. இப்பொழுது இந்த அக்னியில் தங்களிடமிருக்கும் அனைத்தும் முழுமையாக பொசுங்கிவிடும். வாருங்கள் தேவகணங்களே, மீண்டும் மந்தனத்தை ஆரம்பித்து விடுங்கள். என்னுடைய நாராயணர் இந்த மந்தனத்தை தொடர்ந்து நடத்துவார். சரியான நேரத்தில் துணை புரியவில்லை எனில் சாகர ராஜா தன்னுடைய மரியாதையையும் தன்மானத்தையும் இழந்து விடுவார். இந்த கடலுக்குள் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாமே வெளியே வந்துவிடும். சுவாமி, இந்த முறையும் நாம் தோல்வி அடைந்தோமா அல்லது நாராயணரிடம் அனைத்தையும் இழக்கப் போகிறோமா? இல்லை வீரர்களே, வாருங்கள், ஒரு பாதுகாப்பு கவசத்தை அமைத்து விடலாம். இக்கடலிலிருந்து எந்த ஒரு பொருளும் சென்றுவிடக் கூடாது. உத்தரவு மகாராஜா. பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குங்கள். தர்ம காரியம் நடக்கும் பொழுது அதை எந்த ஒரு தடையாலும் தடுத்து விட முடியாது. இந்து சுதா அவதாரமாக இருந்தும் உன் தந்தையான சாகர ராஜாவுக்கு எதிராக இருக்கிறாயே? அப்படி அல்ல, உங்கள் மகள் அதர்மத்தை எதிர்த்து நிற்கிறாள். இதுதான் உண்மை என்றால் கடலுக்குள் இருந்து வரும் ஒவ்வொரு ரத்தினமும் ஒவ்வொரு பொருளும் நாராயணன் கரங்களுக்கு போய் சேரும் முன்பே நான் அதை அழித்து விடுவேன். அழிக்கும் அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு பொருளும் ரத்தினத்தில் இருக்கும் தத்துவங்கள். அது எண்ணிலிருந்துதான் வரும். அதற்கு அடையாளம் கொடுப்பவள் நான் தான் ரட்சிக்கும் தேவி. நாராயணரின் ஸ்திரீ நான். என்னை தடுக்க முடியாது. மகளின் பேச்சை கேட்க வேண்டாம், ஆனால் தேவியின் பேச்சை நீங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். நான் இருக்கும் வரையில் இந்த உலகத்தையோ அல்லது கடலுக்கு அடியில் இருக்கும் எந்த பொருளையும் உங்களால் அழிக்க முடியாது. உன்னுடைய எச்சரிக்கையை கண்டு நான் பயப்பட போவதில்லை. என் எதிரில் நிற்காதே, சென்றுவிடு. அவரை தந்தையாக ஏற்றாய், உன் தந்தையே தாக்குவாயா லக்ஷ்மி? கடமை என்னும் பாடத்தை நாராயணரிடம் கற்றுக்கொண்டவள் நான். கடமைதான் முக்கியம், உறவுகள் முக்கியம் இல்லை என்பதை அவர் கற்றுக் கொடுத்தார். இன்று எனது கடமையை செய்வதற்காக தந்தையாரையே தாக்க வேண்டிய கடமை எனக்கு வந்தால் அதற்கும் நான் தயங்க மாட்டேன்.
இந்த பிரகாசம் அமிர்தத்திலிருந்து வருகிறதா? பாரிஜாத விருட்சம். லக்ஷ்மி ஒரு பொருளை உருவாக்குவாள், அதை பாதுகாப்பாள். நீங்கள் இரண்டையும் நிராகரித்தீர்கள் தந்தையே. இப்போது ஒவ்வொன்றாக உங்களிடம் இருக்கும் அனைத்தையும் பறிகொடுக்கப் போகிறீர்கள். அதோடு உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அப்படியென்றால் உன் தந்தைக்கு எதிராகவே இந்த போரை நீ நடத்தப் போகிறாயா? கடமைக்காக செய்ய போகும் போர் தர்மமாகும் தாயே. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். உங்கள் கடனை நான் அடைத்தும் விட்டேன். மகள் என்னும் அதிகாரத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் என் வாக்கை காப்பாற்றினேன். உங்கள் இருவருக்கும் தாய் தந்தை ஸ்தானத்தை அளித்தேன், அன்பை காட்டினேன். ஆனால் உங்கள் மனதில் தாய் பாசமே இல்லை. பழிவாங்கும் விஷம்தான் நிரம்பி உள்ளது. இப்போது என்ன உறவை வைத்து என்னை தடுப்பீர்கள்? மிக அற்புதமான பாரிஜாத விருட்சம். இது நல்ல செய்தியை கொடுக்கும். வாருங்கள். நில்லுங்கள் தேவேந்திரா. நான் முன்பே தீர்மானித்தபடி முதலில் அசுரர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாராயணரே, ஆனாலாய். தங்கள் விருப்பத்தை தியாகம் செய்யுங்கள். சரி பிரபு. இந்த மரத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? இதை இந்திரன் விரும்புகிறார், கொடுத்து விடுங்கள். இதை அவமானப்படுத்தியதால் தான் இவர் செல்வத்தை இழந்தார் அல்லவா? நாராயணரே, நீங்கள் உத்தரவு கொடுத்தால் இதற்கு தகுதி என்றால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். தாங்கள் தங்கள் தவறை ஏற்றீர்கள். அதற்கு வருந்தியும் விட்டீர்கள். இனி செல்வம் கிடைத்தால் தலை கணத்தில் ஆடக்கூடாது. அதை பத்திரப்படுத்தி வைப்பதே நல்லது. இப்போது இந்த பாரிஜாதத்தை அலங்கரிப்பது தங்கள் கடமையாகும். சரி நாராயணரே. இப்பொழுது மந்தாரத்தை சுற்றினால் என்ன வருமோ அது எங்களுக்கு தான் சொந்தமாகும். சம்மதம் தானே நாராயணரே? உச்சிதம் எதுவோ அது நடக்கும் ஸ்வரபானம். மந்தனம் மீண்டும் தொடங்கட்டும். ஐராவதமா? அங்கே பாருங்கள், இந்திரன் இழந்த ஐராவதம் மறுபடியும் அவருக்கே கிடைத்துள்ளது. விரைவிலேயே நாராயணரிடமிருந்து பிரிந்த லக்ஷ்மி அவரிடம் போய் சேருவாள். இது ஒருபோதும் நடக்காது. இந்த ஐராவதன் சாகரத்தின் செல்வத்தின் அடையாளமாகும். இதை இழந்ததால் தான் இந்திரன் செல்வ செழிப்பை பற்றி நன்கு அறிந்து கொண்டார். நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், லக்ஷ்மியை தன் பலத்தால் யாராலும் அடைய முடியாது. அவளை தடுக்கவும் முடியாது.